وَاسْتَعِينُوا بِالصَّبْرِ وَالصَّلَاةِ وَإِنَّهَا لَكَبِيرَةٌ إِلَّا عَلَى الْخَاشِعِينَ. பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் உதவி தேடுங்கள். பணிவுடையோரை தவிர மற்றவர்களுக்கு இது பாரமாகவே இருக்கும். அதாவது, நேர்வழியில் செல்ல கடுமையாக இருந்தால், மனதில் தீய உணர்வுகள் உங்களை நல்லமல்களை செய்ய தடை விரித்தால் சப்ர் செய்யுங்கள். தொழுகையின் மூலம் அல்லாவிடம் உதவியை நாடுங்கள். மனிதனுக்கு பொறுமை அவசியம். அது இருந்தால்தான் அல்லாவிடம் உதவி கேட்பான். அந்த உதவியை தொடர்ந்து துஆ செய்து கேட்பான். எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் கத்தி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாமல், ஐயோ எனக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று ஒப்பாரி வைக்காமல், பொறுமையை கைப்பற்றி கொண்டு தொழுது அல்லாவிடம் இந்த கஷ்டத்தில் இருந்து என்னை விடுவித்து தாயா அல்லாஹ் என்று கேட்க வேண்டும். இந்த விஷயத்தில் அல்லாவின் நபிமார்கள் ஒரு பெரிய உதாரணம். அனைத்து நபிமார்களும் அவர்களுக்கு எந்த சோதனை வந்தாலும் அதை பொறுத்து உடனே தொழுகையை நோக்கிதான் செல்வார்கள். அதன் மூலம்தான் அல்லாவிடம் உதவி கேட்பார்கள். பொறுமை என்பது ஒரு பெரிய வரம். அது இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையையும் எதிர்கொள்ளலாம். அதை எளிதாக தீர்த்தும் கொள்ளலாம் அல்லாவின் உதவியுடன். பொறுமை என்பது தீமையை தவிப்பதற்கு உதவும். அதனால்தான் பொறுமை என்பது வழிபாட்டுச் செயல்களுடன், குறிப்பாக முக்கியமாக தொழுகையுடன் சேர்த்து குறிப்பிடப்பட்டுள்ளது. பொறுமை உள்ளவர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். மற்றும் அல்லாவின் அன்பு கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். பொறுமையின் பலன் சொர்க்கமாகும். தொழுகை என்பது அல்லாவின் கட்டளைகளை உறுதியாக பின்பற்றுவதற்கு தொழுகை சிறந்த உதவிகளில் ஒன்றாகும். அல்லாஹ் தன் அடியார்களுக்கு பொறுமையையும் தொழுகையையும் கடைபிடித்து இம்மையிலும் மறுமையிலும் நன்மையை பெறுமாறு கட்டளையிடுகிறான். அதிகாலையில் ஃபஜ்ர் தொழுந்தால் மாலை வரை அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். தொழுகையின் மூலம் பயமும் துக்கமும் அண்டாது, கஷ்டங்கள் தீரும். ஏனெனில் மனிதன் உலகின் மிகப்பெரிய அரசனின் முன் மன்றாடுகிறான். وَإِنَّهَا لَكَبِيرَةٌ إِلَّا عَلَى الْخَاشِعِينَ. இது ஒரு கனமான மற்றும் கடினமான பணியாக விவரிக்கப்படுகிறது. இது அன்றாட நடவடிக்கைகளில் ஒரு அம்சம் என்பதால் ஆன்மாவின் மீது ஒரு சுமையாகும். மேலும் கௌரவ பதவிகளையோ அல்லது உலக பணிகளையோ கைவிட வேண்டிய கட்டாயத்தை கூட ஏற்படுத்தலாம். ஆனால் பணிவுடன் பணிந்து நடப்பவர்களை தவிர அல்-ஹாஷியின் என்பவர்கள் பணிவு, தாழ்ந்த மனப்பான்மை கொண்ட உண்மையான விசுவாசிகளுக்கு இது கடினம் அல்ல என ஆயத்து அடையாளம் காட்டுகிறது. அவர்கள் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய தண்டனைக்கு அஞ்சுபவர்கள். அவர்கள் தங்கள் இறைவனை சந்தித்து தீர்ப்புக்காக அவனிடம் திரும்புவோம் என்பதில் உறுதியாக உள்ளனர். இந்த உறுதிப்பாடு அவர்கள் தொழுகையில் கவனம் செலுத்தவும் உலக கவனச்சிதறல்களிலிருந்து தங்கள் மனதை விடுவிக்கவும் உதவுகிறது. மனத்தாழ்மை என்பது அல்லாஹ்வுக்கு முழுமையாக அர்ப்பணிக்க இதயத்தை சுதந்திரமாக வைத்திருப்பதும் அந்தஸ்தில் உங்களை விட உயர்ந்தவரை அங்கீகரிப்பதும் ஆகும். சபர் என்பதன் நேரடி அர்த்தம் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வது, தன்னை கட்டுக்குள் வைத்திருப்பது. இது மனிதன் தான் தேர்ந்தெடுத்த பாதையில் முன்னேற உதவும் மன உறுதியாகும். உள்ளே இருக்கும் சோதனைகளையும் வெளியே உள்ள அனைத்து தடைகளையும் எதிர்ப்புகளையும் முற்றிலும் புறக்கணித்து இதயத்தையும் மனசாட்சியையும் திருப்திப்படுத்தும் பாதை. இந்த குணத்தை வளர்த்து கொள்ளவும் தொழுகையின் மூலம் வெளியில் இருந்து அதை வலுப்படுத்தவும் மனிதனை தூண்டுவதே இந்த கட்டளையின் நோக்கமாகும். الذين يظنون أنهم ملاقو ربهم وأنهم إليه راجعون. பணிவுடையோர் யாரெனில் தமது இறைவனை சந்திக்க உள்ளோம் என்றும் அவனிடம் திரும்பிச் செல்லவிருக்கிறோம் என்றும் அவர்கள் நம்புவார்கள். இங்கே ஹாஷியீன்களை பற்றி மேலும் விவரிக்கப்பட்டுள்ளன. அவர்கள் அல்லாஹ் இறக்கி அருளிய அனைத்தையும் நம்புபவர்கள். அவர்கள் ஒன்று திரட்டப்பட்டு மறுமை நாளில் தங்கள் இறைவனை சந்திப்பார்கள் என்பதை அவர்கள் அறிவார்கள். அவர்களுடைய காரியங்கள் அனைத்தும் அவனுடைய நாட்டத்திற்கு உட்பட்டவை. தொழ தாமதமானால் இவர்களின் மனது பாரமாகிவிடும். அல்லாஹ்வை நிச்சயம் சந்திக்கப் போகிறோம் என்று நம்புவதால் தவறுகளோ பிழைகளோ செய்ய வெட்கப்படுபவர்கள் இவர்கள். மறுமை நாளில் அல்லாஹ்வின் முன் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற நம்பிக்கையோடும் பயத்தோடும் வாழுபவர்கள். அதிலும் முதல் கேள்வி தொழுகையை பற்றி என்பதால் அதை மிக கண்டிப்புடன் கடைபிடிப்பவர்கள். அவர்கள் அல்லாஹ்விடம் திரும்ப கொண்டு வரப்படுவார்கள் என்றும்
கேள்வி கணக்கு கேட்கப்படுவார்கள் என்றும் அவர்கள் உறுதியாக இருப்பதால் கீழ்ப்படிதலின் செயல்களை செய்வதும் தடைகளிலிருந்து விலகி இருப்பதும் அவர்களுக்கு எளிதாக இருக்கும். நம் எல்லோரும் மறுமை நாளில் அல்லாஹ்வின் முன் நிறுத்தப்படுவோம். எங்களிடம் கேள்வி கேட்கப்படும். அதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனெனில் அன்று நமக்கு உதவிக்கு யாரும் வரமாட்டார்கள். யா பனி இஸ்ராஈல் அத்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வ அன்னி ஃபضلتكم அலல் ஆலமீன். இஸ்ராயேலின் மக்களே, உங்களுக்கு நான் வழங்கியிருந்த அருட்கொடையையும் உலக மக்கள் அனைவரையும் விட உங்களை நான் மேன்மைப்படுத்தி இருந்ததையும் எண்ணிப் பாருங்கள். இஸ்ராயேல் மக்களுக்கான நேரடி உரை. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதையும் கீழ்ப்படிதலையும் ஊக்குவிக்க அவர்களின் மூதாதையர்களுக்கு வழங்கப்பட்ட தெய்வீக அருட்கொடைகளை அவர்களுக்கு நினைவூட்டுகிறது. இங்கே மதீனாவில் வாழும் இஸ்ராயேல்களுடன் உரையாற்றுகிறான் அல்லாஹ் தஆலா. யா பனி இஸ்ராயீல் அத்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும். அவர்களுக்கு அவர்களிடமிருந்து தூதர்களை அனுப்பி அவர்களுக்கு வேதங்களை அனுப்பி முந்தைய எந்த சமூகத்தையும் விட இதன் மூலம் அவர்களை எவ்வாறு சிறப்பித்தான் என்று அல்லாஹ் கூறுகிறான். விஷயம் என்னவென்றால், ஒரு மனிதன் ஒரு சிறப்பு சலுகையை பெறும் போது அவனது குழந்தைகளும் பேரக்குழந்தைகளும் கூட அதிலிருந்து வரும் நன்மைகளை பெறுவது வழக்கம். அதனால் தற்போது மதீனாவில் இருக்கும் பனி இஸ்ராயேலுக்கு அதை நினைவுபடுத்துகிறான் அல்லாஹ் தஆலா. வ அன்னி ஃபضلتكم அலல் ஆலமீன். எல்லா காலகட்டத்திலும் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து வேதங்கள் பெறுவதிலும் பூமியில் அல்லாஹ்வின் தூதர்களாக பணியாற்றுவதிலும் முன்னணி மக்களாக இருந்தனர். இந்த அந்தஸ்து பரம்பரை இரட்சிப்புக்கான உரிமை அல்ல, மாறாக ஒரு பொறுப்பாகும். இவர்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து இவர்களுக்கு தூதர்களையும் வேதங்களையும் அனுப்பியது இவர்கள் மட்டும் அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு இணங்கி நடப்பதற்கு அல்ல, மற்ற சமூகங்களுக்கும் வேதத்தை பகிர்ந்து அவர்களையும் அல்லாஹ்வின் பாதையில் வழிநடத்துவதற்காகவும் தான். ஆனால் அவர்கள் அதை செய்ய தவறிவிட்டார்கள். கடந்த கால மரியாதைகளை அங்கீகரிப்பதன் மூலம் அவர்கள் தங்கள் ஆன்மீக நிலையை பேணுவதற்கும் அல்லாஹ்வின் தொடர்ச்சியான வழிகாட்டுதலுக்கு நன்றியற்றவர்களாக இருப்பதை தவிர்ப்பதற்கும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ள ஊக்குவிக்கப்படுகிறார்கள். இஸ்ராயேல்கள் தங்கள் காலத்தில் சிறந்த மக்களாக இருந்தார்கள். ஆனால் இப்போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் உம்மத்துக்கு அந்த பட்டம் வழங்கப்பட்டுள்ளது, அதாவது எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். சூரத்துல் ஆல் இம்ரான் 110வது ஆயத். மனித குலத்திற்காக உருவாக்கப்பட்ட மக்களில் நீங்கள்தான் சிறந்தவர்கள். ஆகையால் அல்லாஹ்வின் வேதத்தை, அதாவது இஸ்லாமை பரப்புவது இப்போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தான நாங்கள் செய்ய வேண்டிய வேலையாகும், கடமையாகும். இந்த பொறுப்பை அல்லாஹ் இப்போது எங்களுக்கு கொடுத்துள்ளான். இஸ்லாமை பற்றி பேசுவதற்கு அதன் அறிவு இருக்க வேண்டும். குர்ஆனை கற்றுக்கொள்ளாமல் எங்கிருந்து வரும் அந்த அறிவு? அல்லாஹ்வுடைய ஃபஸ்ல், அருள் இப்போது எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. புனித குர்ஆனுக்கு எங்களை வாரிசாக்கி எங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். இதற்கு நாம் எப்படி நன்றி செலுத்தப் போகிறோம்? ஹிதாயத், அறிவு, குர்ஆனின் வாரிசாவது என்று எல்லாமே அல்லாஹ்வின் ஃபஸ்ல் தான். துனியாவில் நமக்கு வழங்கப்பட்டுள்ள அத்தனை நியமத்துகளும் அல்லாஹ்வின் ஃபஸ்ல் தான். அல்லாஹ்விடம் அவனுடைய ஃபத்லை கேட்டு துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக வ ரஹ்மதிக ஃபஇன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்த. யா அல்லாஹ், நிச்சயமாக நான் உன்னிடம் உன்னுடைய அருளையும் கருணையையும் கேட்கிறேன். ஏனென்றால் உன்னை தவிர வேறு யாருக்கும் அது இல்லை. அல்லாஹ்விடம் ஃபதுல் நமக்கு கிடைப்பதென்பது அறிவு, செல்வம், நன்மைகள் செய்வதற்கான அல்லாஹ்வின் அருளாகும். நம்மில் பல பேர் அல்லாஹ்விடம் துஆ மூலம் வேண்டியவைகளை கேட்பதில்லை. எவ்வளவு கேட்டாலும் கிடைக்காது என்று நவுசுபில்லா அல்லாஹ்வை பற்றி தவறாக நினைப்பது, இல்லை என்றால் நான் கேட்டு எங்கு கிடைக்கப் போகுது என்று நம்பிக்கை இல்லாமல் இருப்பது. அல்லாஹ்வின் அருள் அவனது பொக்கிஷம், அவனிடத்தில் உள்ளது. அந்த பொறுப்பை அவன் வேறு யாருக்கும் கொடுக்கவில்லை. அவனது அருளின் பொக்கிஷம் அளவே இல்லாதது மற்றும் யாருக்கு வேண்டுமானாலும் அவன் கொடுப்பான். யாருக்கும் தடை செய்ய உரிமையில்லை. எது வேண்டுமானாலும் அவனிடம் கேட்கலாம். அவனிடம் இல்லாதது ஒன்றுமில்லை. அல்லாஹ்விடம் கேட்பதற்கு பழகுங்கள். நமக்கு தேவையான அனைத்தும் அவனிடம் மட்டும்தான் உள்ளது. وَاتَّقُوا يَوْمًا لَا تَجْزِي نَفْسٌ عَنْ نَفْسٍ شَيْئًا وَلَا يُقْبَلُ مِنْهَا شَفَاعَةٌ
وَلَا يُؤْخَذُ مِنْهَا عَدْلٌ وَلَا هُمْ يُنْصَرُونَ. ஒருவர் இன்னொருவருக்கு எந்த பயனும் அளிக்க முடியாத நாளை அஞ்சுங்கள். அந்நாளில் எவரிடமிருந்தும் எந்த பரிந்துரையும் ஏற்கப்படாது, எவரிடமிருந்தும் எந்த ஈடும் பெற்றுக்கொள்ளப்படாது, அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். இஸ்ரேலியர்கள் தங்கள் மூதாதையருக்கு வழங்கப்பட்ட அந்தஸ்தினாலும் நன்மைகளினாலும் இவர்களின் தவறுகளிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் தண்டனையிலிருந்து தானாகவே இவர்களை காப்பாற்றும் என்று தவறான நம்பிக்கை வைத்திருந்தனர். அப்படி இல்லை என்று இங்கே அல்லாஹ் கூறுகிறான். வத்தகு யௌமல் லா தஜ்ஸி நஃப்சுன் அன் நஃப்ஸின் ஷைஆ. மனிதர்களே, உங்கள் இறைவனுக்கு பயந்து தீமைகளை தவிர்த்து பயபக்தியுடன் நடந்து கொள்ளுங்கள். தக்வா என்பது மறுமை நாளின் நெருப்புக்கு பயந்து உலகத்தில் நாம் வாழும் வரை எல்லாவித தீமைகளையும் தவிர்த்து நல் அமல்களை செய்து மறுமை நாளுக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்வதுதான். அந்நாளில் எந்த மனிதனும் மற்றவருக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டான். ஒரு தந்தை தன் மகனுக்கு எதையும் செய்ய முடியாத, ஒரு மகன் தன் தந்தைக்கு எதையும் செய்ய முடியாத நாள். மொத்தத்தில் எந்த உறவும் அன்று எங்களை மதிக்க மாட்டார். தாய் கூட. கியாமத்து நாள் என்பது மிகவும் பயங்கரமான கடுமையான ஒரு நாளாகும். அந்த நாளை நாம் எல்லோரும் அஞ்ச வேண்டும். அன்று எல்லோரும் போகும் திசை அறியாமல் என்ன நடக்குமோ என்று தெரியாமலும் பயந்து கொண்டும் அல்லாவின் அனைத்து நபிகள் உட்பட அனைவரும் நஃப்சி நஃப்சி என்று இன்று நான் என்னை பற்றிய கவலையில் இருக்கிறேன் என்பார்கள். பிறகு மக்கள் உதவி கேட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாமிடம் செல்வார்கள். அவர் நஃப்சி நஃப்சி என்பார். பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் செல்வார்கள். அவரும் நஃப்சி நஃப்சி என்பார். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அனைவரும் நஃப்சி நஃப்சி என்றுதான் சொல்வார்கள். கடைசியில் நமது பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மக்கள் போவார்கள். அவரிடம் உதவி செய்யுமாறு மக்கள் கேட்பார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாவிடம் சென்று சஜ்தாவில் விழுந்து அல்லாஹ் சொல்லிக் கொடுத்ததை போல் அல்லாவை புகழ்வார். பின் அல்லாஹ் தஆலா மக்கள் அனைவரிடமும் கேள்வி கணக்கு கேட்கத் தொடங்குவான். வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஅ. அந்நாளில் பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. பரிந்துரை என்பது மறுமை நாளில் மற்றொரு நபருக்காக அல்லாவிடம் மன்றாடும் செயலாகும். ஷஃபாஅ என்றால் இன்னொருவரின் பரிந்துரையின் மூலம் நன்மை அல்லது தீமை அடைவது, சிபாரிசு. அல்லாஹ் தஆலா குஃபர் செய்தவர்களுக்கும் ஷிர்க் செய்தவர்களுக்கும் பரிந்துரை அல்லது சிபாரிசு செய்ய அனுமதிக்க மாட்டான். அன்று பேசுவதற்கு கூட அனுமதி இருக்காது. ஈமான் கொண்டவர்களுக்கு பரிந்துரை அனுமதிக்கப்படும். ஆனால் அதில் நிபந்தனைகள் உள்ளது. அல்லாஹ் அனுமதி கொடுக்கும் நபர்களுக்கு மட்டும்தான் பரிந்துரைக்க முடியும். ஹாஃபிஸ் தன் குடும்பத்தாருக்கு மறுமை நாளில் பரிந்துரைக்கலாம். ஷஹீதுடைய பரிந்துரை அனுமதிக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரைப்பார். ஆனால் இவர்கள் எந்த நபருக்கு பரிந்துரைக்க வேண்டுவார்களோ அந்த நபருக்கு பரிந்துரைக்க அல்லாஹ் அனுமதிக்க வேண்டும். இல்லையெனில் பரிந்துரைக்க முடியாது. அன்று அதிகாரம் முழுமையாக அல்லாவின் கையில். முஸ்லிம்களும் பாவம் செய்திருந்தால் நரகத்துக்கு போவார்கள், தண்டனையும் அனுபவிப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்திலுள்ள முஸ்லிம்களுக்காக அல்லாவிடம் பரிந்துரைத்து கொண்டே இருப்பார். அவர்களில் கடுகளவு ஈமான் இருந்தால் கூட அவர்களின் தண்டனை காலம் முடிந்த பின் நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்து நாளில் எங்களுக்காக அல்லாவிடம் மன்றாடி எங்களை தண்டனையிலிருந்து விடுவிப்பார், அதனால் உலகத்தில் நமக்கு வேண்டியதை செய்யலாம் என்ற மூட நம்பிக்கையில் மட்டும் இருக்காதீர்கள். அன்று தவறு செய்த அனைவருக்கும் தண்டனை நிச்சயமாக உண்டு. வலா யுஅஹது மின்ஹா அத்லுன். அவரிடமிருந்து இழப்பீடும் பெறப்படாது. அதில் என்ற சொல் இங்கே இழப்பீடு அல்லது மீட்கும் தொகை என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. தண்டனையிலிருந்து தப்பிக்கும் வழியை வாங்குதல் என்ற கருத்தை குறிக்கிறது. ஒருவர் பூமியில் உள்ள அனைத்து செல்வங்களையும் அர்ப்பணித்தாலும் கியாமத் நாளில் அது அவர்களின் செயல்களுக்கு மாற்றாக ஏற்றுக்கொள்ளப்படாது. துனியாவில் செய்த தவறுக்கு பதிலாக பணத்தை கொடுத்து ஈடுகட்ட முடியும். ஆனால் அன்று நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் ஒரு பயனும் இருக்காது. அல்லாஹ் கூறுகிறான், மக்கள் தன் தூதரை நம்பாமல் அவன் அனுப்பியதை பின்பற்றாமல் அவநம்பிக்கையின் பாதையில் இருந்த பிறகு பின்னர் அவர்கள் மறுமை நாளில் அவனை சந்திக்கும் போது அவர்களின் குடும்ப பரம்பரை மற்றும் அவர்களின் எஜமானர்களின் பரிந்துரை அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யாது.
பூமியின் அளவு தங்கத்தை அவர்கள் ஈடாக கொடுத்தாலும் அது அவர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. பேரம் பேசுதல், நட்பு, பரிந்துரை எதுவும் இல்லாத ஒரு நாள். வலாஹும் யுன்சரூன், அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். அதாவது அந்நாளில் அவர்களுக்கு எந்த உதவியாளரும் உதவி செய்ய மாட்டார்கள். அவர்களுக்காக யாரும் பரிந்துரை செய்யவும் மாட்டார்கள். அவர்களுக்காக எந்த ரத்தும் அல்லது மீட்பு பணமும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர்களுக்கான அனைத்து மரியாதையும் நிறுத்தப்படும். அதனுடன் எந்த ஒரு பயனுள்ள பரிந்துரையும் நிறுத்தப்படும். அந்நாளில் அவர்களுக்கு எந்த விதமான உதவியோ அல்லது ஒத்துழைப்போ கிடைக்காது. அந்நாளில் தீர்ப்பு மிகவும் பெரிய நீதிமானுமானவனான அல்லாவிடம் இருக்கும். அவனுக்கு எதிராக எந்த பரிந்துரையாளரோ அல்லது உதவியாளரோ ஒருபோதும் உதவ முடியாது. பின்னர் அவன் தீய செயல்களுக்கு அதன் வகையை பரிசளிப்பான், மேலும் நன்மைகளை பெருக்குவான். கியாமத்து நாள் என்பது நிச்சயம். வருங்காலத்திற்காக எப்படி பணத்தை சேமிப்போமோ அதே போன்று அந்நாளுக்கு தேவையான நன்மைகளை சேமியுங்கள். அதற்காக உங்கள் காசு, பணம், செல்வம், பலம், உடல், உயிர் அனைத்தையும் தியாகம் செய்யுங்கள். ஏனெனில் அன்று பரிந்துரை அல்லாஹ் அனுமதிப்பவருக்கு தான் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிந்துரை நமக்கு அவசியம் என்று நினைப்பவர்கள் அதான் அல்லது பாங்குக்கு பின் ஓத வேண்டிய துஆவை ஓதுங்கள். இந்த ஆயத்தில் நேரடியாக அல்லாஹ் பனி இஸ்ராயீலை கண்டித்தாலும் நம் அனைவருக்கும் ஒரு புத்திமதியாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.